பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். சங்கீதம் 18 அதிகாரம் 28 வசனம், தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். இந்த இடத்துல தேவ மனிதன் நம்பிக்கை அற்ற சூழ்நிலையில நான் வாழ்ந்துருவனா, என் ஆண்டவர் வாழ வைப்பாரா, அந்த நிலைமையில் அவர் சொல்லுகிற ஒரு நம்பிக்கையுள்ள அறிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, என் ஆண்டவர் என் விளக்கை ஏற்றுவார், தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். இன்னைக்கு இந்த நம்பிக்கையின் அறிக்கை நீங்கள் எவ்வளவு ஆழமான பாதாளத்தின் அளவில் இருந்தாலும், எவ்வளவு நீங்க வாழ்க்கையின் கீழ் இருந்தாலும், தூக்கி எடுக்கிற கர்த்தர் நம்பிக்கையின் அறிக்கையை நீங்க சொல்ல சொல்ல இருளை வெளிச்சமாக்குவார். இன்னைக்கு உங்களை சூழ்ந்திருக்கிற கடன் என்கிற இருள், உங்களை சூழ்ந்திருக்கிற ஏதோ ஒரு வகையான அவமானம் என்கிற இருள், ஏதோ ஒரு வகையில உங்களை எழும்ப முடியாதபடி ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உங்களை சூழ்ந்து ஒரு இருள் சூழ்ந்து இருக்குது. நம்பிக்கையோடு இந்த அறிக்கை ஏறிடுங்க, கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். இந்த அறிக்கை நீங்க சொல்ல சொல்ல யோசேப்பினுடைய வாழ்க்கையில இருள் சூழ்ந்தது போல் இருந்தது. ஆனால் ஒரு குறிக்கப்பட்ட நேரம் வந்தது, கர்த்தர் யோசேப்பினுடைய இருளை வெளிச்சமாய் மாற்றினார். தாவீதுனுடைய வாழ்க்கையில காரிருள் சூழ்ந்தது போல் இருந்தது. ஆனால் குறிக்கப்பட்ட நேரம் வந்தது, என் தேவனுடைய அபிஷேகம் அந்த மகன் மேல் இருந்ததனால, தேவனுடைய அழைப்பு அந்த மகன் மேல் இருந்ததனால, தேவனுடைய உறுதியான அழைப்புல அந்த தாவீது நின்றதனால அவருடைய இருளை கர்த்தர் வெளிச்சமாய் மாக்கினார். உங்களுடைய அழைப்புல தேவன் உங்களை வைத்திருக்கிற இடத்துல இன்றைக்கு இந்த அறிக்கையை நீங்க சொல்லிக் கொண்டிருக்க அருமையான மகனே மகளே, நீங்க எந்த இடத்துல இருளின் வல்லமையில் இருந்தாலோ அந்த இருளின் வல்லமையில் எடுக்கப்படும்படியா ஜெபிக்கிற இயேசுவின் நாமத்தினால இந்த சத்தம் தொனிக்கிற ஒவ்வொரு இடத்திலும் என்ன இருளின் வல்லமைகள் இருந்தாலோ, என்ன இருளின் அதிகாரங்கள் இருந்தாலோ, இயேசுவின் நாமத்தினால அந்த வல்லமைகள் விலகும்படியா ஜெபிக்கிற இப்பொழுதே இவர்களுக்கு ஒரு சந்தோஷம், ஒரு மனமகிழ்ச்சி, கர்த்தர் கொடுக்கிற விடுதலை அந்த இடத்துல கடந்து வருவதாக. உங்க கண்ணீர்கள் யாவையும் துடைக்கிற அந்த தேவ கரம் உங்களோடு கூட இருக்கிறது. அது அரவணைக்கிற கரம் உங்களோடு கூட இருக்கிறது. எந்த இடத்துல நீங்கள் மாறாவின் அனுபவத்தில் கடந்து கொண்டு போய் கொண்டிருந்தீங்களோ, இந்த நாளுக்கு பிறகு அந்த மாறாவின் அனுபவம் மதுரமாய் மாறுகிறது. ஆண்டவரை துதியுங்க, ஆண்டவரை உயர்த்துங்க. என் இருளை கர்த்தர் வெளிச்சமா மாற்றிவிட்டார், எல்லாவற்றிலும் மாறுதல் வந்து விட்டது. நீங்க துதிக்க அந்த இடத்துல ஒரு தேவ பிரசன்னம் உங்களை சூழ்ந்து இருக்கிறது. இயேசுவின் நாமத்தினால ஆசீர்வாதத்தை உங்கள் மேல் முத்தரிக்கிற தேவ விடுதலை, தேவ சுகம் உங்களை நிரப்புவதாக. மேலும் தேவனுக்கு உன்னத சாட்சியாய் கர்த்தர் உங்களை வைப்பாராக. God bless you.